எங்களை தேடி வந்தியா தவிர நாங்க உன்னை தேடி வரல. நல்ல ஞாபகம் இருக்கு. அதோட நான் வந்த உடனே ஸ்டால்குள்ள நுழைஞ்சிட்டேன். அப்போ இருந்தே நான் என்ன அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமும் இருக்கு. உங்க வீட்ல டேஸ்டியான நூடுல்ஸ் வாசனை வந்தது. ஓ அது சரி, இதுதான் விஷயமா? அப்படி அந்த நூடுல்ஸ் மட்டும் இல்லனா உங்க வீட்டுக்கு நான் வாஷ்ரூம் பயன்படுத்த கூட வந்திருக்கவே மாட்டேன். அட இதனால தானே எங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. என்ன சொல்ற மிட்சி? ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிரியோட சண்டை போடுவோம். உலகத்தை காப்பாத்துவோம். நானும் சூப்பர் ஹீரோ ஆக போறேன் டாட். அது சரி, நீ டைம் ஸ்பேஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்ற, ஆனா உன்னோட பேரு ஃபியூச்சர் மேனுங்கற. அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் என்னங்கிறது எனக்கு சொல்ல. எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? உண்மையா சொல்ல போனா என் உழைப்ப பார்த்து என் பாஸே எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஆனா அந்த ப்ரமோஷனை எனக்கு அடுத்த வருஷம் தான் கொடுப்பாருன்னு தோணுது. அடேங்கப்பா, அப்ப இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நான் பாஸோட மனைவின்னு சொல்லிப்பேன். அட இப்ப எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற? உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. சொல்லு ப்ளீஸ் சொல்லு. என்ன இவ்வளவு தூரம் யோசிக்கிற? சொல்லு. நான் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஆனா அஸ்ட்ராலஜர் கிடையாது உங்க எதிர்காலத்தை சொல்றதுக்கு. நான் என் ஃபியூச்சரை பத்தி உன்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன்ப்பா. ஏன்னா என் ஃபியூச்சர் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஹீமாவரியோட ரொம்ப ஹேண்ட்ஸமான பிரதரா இருப்பேன். அப்ப ஹீமாவும் காலேஜ்ல படிப்பான். அப்புறம் அவகிட்ட அக்காங்கெல்லாம் என்ன வந்து கேட்பாங்கன்னா, ஷின்சான் உன்னோட அண்ணனா என்ன? அவரு என் அண்ணன் மட்டும் இல்ல, அவரு ரொம்ப கூலானவர் தெரியுமா? நிஜமாவா சொல்றியா? அப்படியா? அவரை நான் பார்க்கணும், தயவு செஞ்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என்ட்ரா பண்ண, என்ன என்ட்ரா பண்ணு, நான் அவரோட. அட சின்சானோட ஃபியூச்சரே இப்படி இருக்குனா அப்ப என் ஃபியூச்சர் இன்னும் சூப்பரா இருக்கும் போலயே. பாரு, நான் கம்பெனியோட பாஸா மட்டும் இல்ல, சிஇஓ கூட ஆயிடுவேன். தாராளமா. இவங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? நான் இங்க மாஸ்டரை திருப்பி அனுப்புறதுக்காக வந்திருக்கேன். இவங்களோட எதிர்காலத்தை சொல்றதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். முடியல. கொஞ்சம் பொறுமையா யோசி ஃபியூச்சர் மேன். ஏன்னா உன்னுடைய ஃபியூச்சர்